ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவ சமூக தாக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில் யோவான் சுவிசேஷக புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்பும் போதே என்னை அனுப்பினான் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அவன் கிறிஸ்து இயேசுவானவர் அருமையாக சொல்லுகிறார், நான் ஒன்றையே இழந்து போக மாட்டேன். பிதாவானவர் எனக்கு தந்த எவைகளையும் நான் இழந்து போகாமல் நான் சரியாய் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாய் இருக்கும் பொழுது பேசுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தையை அதிகமாய் நம் இருதயத்தின் பலகையில எழுதி வச்சுக்கணும். ஏன் அப்படி தெரியுங்களா? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில நமக்கு கொடுத்ததை எதையும் என்ன பண்ணக்கூடாது, இழந்து போகாம நம்ம சரியான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். அது ஊழியமாகட்டும், குடும்பமாகட்டும், அது விசுவாசிகள் ஆகட்டும், இல்லை எந்த உடைமைகள் ஆகட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த பூமியில நம்ம நம்பி கொடுத்திருக்கிறார். வீடு, வாசல், அதுபோக குடும்பம், அதுபோல விசுவாசி பிள்ளைகள், ஊழியம் சொல்லி நமக்கு நிறைய பொறுப்புகளை தந்திருக்கிறார். ஊழியக்காரருக்கு அதிக பொறுப்புகள் உண்டு. எவனிடத்துல அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்துல அதிகமாய் கேட்பாங்கிற அந்த சத்திய வசனத்தை மறந்து போகக்கூடாது. அதனாலதான் இங்க இயேசு சொல்லுகிறார், நான் எதையும் என் பிதாவானவர் கொடுத்ததை எதையும் நான் இழக்கலாம். நீங்களும் அது போல ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல குணாதிசயங்களை முதல்ல விட்டுறக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற அந்த கோட்பாடுகளை விட்டுறக்கூடாது. நம்மளுக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமானதை என்னைக்கு விட்டு விலகக்கூடாது. கோட்பாடுன்னு சொன்னது உலகத்தின் கோட்பாடுகள், தேவனுக்கு வெளியே அந்த வசனத்தின்படி வாழுகிற அந்த கோட்பாடுகளை நினைச்சிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், என் வசனத்தொருவன் கீழ்ப்படித்து என்னை பின்பற்றுவானானா நிச்சயமா அவன் என்னுடையவன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொன்னார், இதாவே நீர் எனக்கு கொடுத்த ஒன்றை நான் இழந்து போகாம பாதுகாத்துக்கிட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை செஞ்சதுக்கு நன்றி சொல்றேன். இதே மாதிரிதான் விசுவாச பிள்ளைகள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் சபை, இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை கனமாய் பார்த்துக்கணும், அதை பத்திரப்படுத்தணும், இழந்து போயிடக்கூடாது. அப்படி நம்ம இழந்து போகாம நம்ம கொடுக்கப்பட்ட வேலைகள் சரியானவர்களாய் அப்படி இருப்போம். பிதாவுக்கு பிரியமான ஒரு வேலையை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம், அதை மறந்துடாது. அது பெரிய வேலையோ சின்ன வேலையோ எது செய்தாலும் அது பிதாவுக்கு சித்தமானதை செய்கிறோங்கிறத நம்பி நீங்க செய்யுங்க. அதுதான் அவருக்கு அது பிரியம். நீங்க உங்க வழிகளை விட்டு விலகாதீங்க, தீமைகளை விட்டு விலகுங்க, சபையை எப்போதும் காத்துருங்க. தேவன் மகாராஜா இன்றைய தினத்துல சீக்கிரம் வருவேன்னு சொன்னாங்க. அதி சீக்கிரம் வந்து அவரிடத்துக்கு நம்மளை கூட்டி செய்யும். வேலை செஞ்சவங்களுக்கு பிரியமா இருக்கணும்.